எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 64வது பிரவசனம் தான் பார்க்க போகிறோம். 64வது பிரவசனம் சொல்கிறேன், கேட்டுங்க. அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தாரை போலே. அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தாரை போலே அப்படின்றதாக இது பிரவசனம். அது ஆள வந்தார் நாதமுனிகளோட பேரன். நாதமுனிகள் தான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு வச்சார். 4000 திவ்ய பிரபந்தத்தை உண்டு பண்ணவர் அவர் தான். அவர்லேருந்து தான் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆரம்பிச்சது. ஸ்ரீரங்கம் கோயில் வலுவாச்சு எல்லாம் அவரால் தான், அவர்லேருந்து தான். அவர் நாதமொழிகளுக்கு உய்ய கொண்டார். குருவாலப்பர்னு 2 பேர் சிஷ்யர்கள். அவ இருந்தா மணக்கால் நம்பி நாதமுனிகளுக்கு அடுத்தது ஆச்சாரிய பீடத்துக்கு வந்தவர். மணக்கால் நம்பிக்கு அப்புறம் நாதமுனிகளுக்கு அப்புறம் மணக்கால் நம்பி வந்தார். மணக்கால் நம்பிக்கு அப்புறம் ஆள வந்தாருக்கு அப்புறம் ராமானுஜர் வர்றார். ராமானுஜருக்கு அப்புறம் எம்பார் கொஞ்ச நாள் இருந்தார். அது அப்படியே போகும். அந்த மாதிரி அந்த இதை என்ன சொல்றாருன்னா, அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தார் போலே அப்படிங்கிறதாக பாட்டு. ஆள வந்தார்ன்றது நான் சொன்னேன். இப்ப நாதமுனியோட பேரர். அவர் பேர் இயற்பெயர் யமுனை துறைவன் பேர். அவர் பேர். சின்ன பையன், செழிப்பான ஆளு, நல்ல உடல்வாகு, சரியான உடல்வாகான ஆளு. இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்க அந்த சோழ நாட்டுல ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு ஆஸ்தான வித்வான் இருக்கான். ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப பேச்சும் சரியில்லை. அதுவும் ஒரே கர்வி, வேற ஒன்றும் இல்லை, கர்வி. யாரையும் மதிக்க தெரியாதவர். எல்லாரையும் தோக்கடிக்கிறது தான் அவர் வேலை. தோக்கடிச்சு தன்னை பெருமையா காட்டிக்கிறது ராஜாவுக்கு எதிர. ராஜாவுக்கு இது பிடிக்கல. இந்த ஆளை யாராவது தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாளான்னு ராஜாவே எதிர்பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி நேரத்தில் இந்த யமுனை துறைவனுக்கு இதை கேள்விப்படுறார். யமுனை துறைவன் கேள்விப்பட்டோன்னே, இது என்ன இது, இவரை போய் நான் ஆளை வந்த நாதமுனிகளை அனுப்பி அவரை இது பண்ண சொல்லணும்னு ராஜா தூது அனுப்புறான். நாதமுனிகள் எதுக்கு வரணும், எங்க தாத்தாவெல்லாம் வேண்டாம், நானே வரேன் அப்படின்ட்டு இந்த யமுனை துறைவன் சின்ன பையன்னா 7-8 வயசு பையன். அவர் போறார். அவர் எல்லாம் படிச்சவர். யமுனை துறைவன் ஆள வந்தார் சாதாரண ஆள் இல்லை, நிறைய படிப்பு, பெரிய ஞானி. அவரே நானே போறேன்ட்டு போறார். போயிருக்கும்போது இது குழந்தையா போய் நிற்கிற உடனே அவர் எதுக்காரனே அந்த ஆஸ்தான வித்வானுக்கு எக்காலம் இது என்ன இத்தினோட புள்ள என்ன இது பண்ணுறது அப்படிங்குவார். ஒன்றும் இல்லை, எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் இருக்கட்டும், எங்கள் கூட நீங்கள் போட்டி போடுறதுக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்பார். யமுனை துறைவன் கேட்பார். இந்த குழந்தை கேட்ட உடனே அவருக்கு ஒன்றும் கூட என்ன போட்டி போடுறதுக்கு நான் ரெடி தாவா, நீ என்ன பண்ணுவேன், நான் என்ன இது முடிச்சுட்டேன்னா, என்ன நீ ஜெயிச்சுட்டேன்னா நான் அதுக்கு சேர்ந்துடுவேன், வழியில் வந்துடுவேன். நீர் ஜெயிச்சுட்டேன்னா நீர் ஆள வந்தாருக்கு சிஷ்யன் ஆகணும், சரியான்ற. சரின்ற இவருக்கு நாதமுனிகளுக்கு சிஷ்யன் ஆகணும் அப்படின்றார். சரின்னு ஒத்துக்கிறார். சரின்னு ஒத்துட்டு அந்த ஆஸ்தான வித்வான் என்ன பண்ணுவார், அவர் பேர் ரொம்ப ஒன்று. அவர் என்ன பண்ணுவார், யமுனை துறைவன் நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் கேட்கலான்னு, நீயே கேளு அப்படின்னு யமுனை துறைவன். அவர் ஆச்சாரியர் சின்ன பையன் ரொம்ப ஏதோ நீயே கேளுங்க. சரி நான் கேட்குற மூளை நீங்கள் நான் சொல்கிற மூளை நீங்கள் இல்லைன்னு சொல்லணும், மறுக்கணும். நீங்கள் நான் சொல்கிற 3 வார்த்தையை மறுக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு. உன் தாய் மலடி இல்லைன்னு. உன் தாய் மலடி இல்லை மறுக்கிறது எப்படி? தாய் மலடின்னு சொல்ல முடியுமா? உன் தாய் மலடி இல்லைன்றதை மறுக்க முடியுமா? இவர் தான் புள்ள பிறந்திருக்காரு, மறுக்க முடியுமா? முடியாது. அதனால மலடி இல்லைங்க. அடுத்தது ராஜா சார்பௌமன் இல்லை. சார்பௌமன்னா சக்கரவர்த்தி. இந்த ராஜா சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லணும். சொல்லுவியா? இந்த ராணி பதிவிருத்த இல்லைன்னு சொல்லணும். இது 3 நான் சொல்றேன். நீ இந்த வார்த்தையை மறுத்து இதுக்கு பதில் சொல்லிடுவா. அவன் வெளுத்து போயிடுவான் அந்த பாயம். ஏன்னா தாயை தன்னோட தாயை எப்படி சொல்ல முடியும்? தன்னோட தாய் மலடி இல்லைன்னு சொல்ல, மலடி இல்லைன்னு சொல்றதை மறுக்க முடியுமா? மலடி இல்லை தானே, அதான் என்ன பெற்றிருக்காளே, எப்படி மலடி ஆவா? மலடின்னு சொல்லுன்றார் இவர். அவன் முடிக்கிறார். அடுத்து ராஜா சார்பபௌமன், இந்த ராஜா சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லுன்றார். சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லுன்னா இவருக்கு சுவாதம் போட்டு அந்த ஆஸ்தான வித்வானை போஷிச்சுட்டு இருக்கிறதே அவர் தான், அந்த ராஜா தான். அந்த ராஜாவை போய் சக்கரவர்த்தி இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவர் நாளைக்கு கழுத்து பிடிச்சி வெள்ள தட்ட மாட்டார். அதுக்கு பயமா இருக்கு, சொல்ல முடியல. இந்த ராணி பதிவிருத்த இல்லைன்னு சொல்ல முடியுமா? ராணி பதிவிருத்த இல்லைன்னு சொல்ல முடியுமா?
ராணி பதிவிரதைன்றதை மறுக்க முடியுமா? அப்புறம் மறுக்க சொல்றார், மறுத்து அளிக்கணுன்றார். ஐயோ ஒரு மரல்றார் அந்த இவர் ஆஸ்தான வித்வான். இதென்ன இது நம்மளுக்கு கழுத்து கத்தியை கொண்டு வரானே, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே ஒத்துன்றார். ஒத்துட்ட உடனே சபையெல்லாம் என்ன சொல்றது, சரி அவர் சொன்னார் ஒத்துட்டார். இப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல, நீங்கள் அதை மறுத்து அளித்தாதானே நீங்கள் ஜெயிச்சா மாதிரி ஆகும், நீங்கள் மறுத்து அளிக்கணும்னு. உடனே மறுத்து அளிக்கிறதுக்கு இவர் எப்படி சொல்லுவார், சாஸ்திரத்தில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 6 பிள்ளைகளை பெற்றுக்கணும். முதல்ல 6 பிள்ளைகளை இப்போ குழந்தைகளை பெற்றிருந்தாதான் அவன் மலடி இல்லை. ஒரு குழந்தை பெற்றாலாம் மலடி இல்லைன்னு சொல்ல முடியாது, மலடி தான். இவர் வந்து அம்மாவுக்கு இவர் ஒரே பிள்ளை தான். அதனால அவளை மலடின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. 6 பிள்ளை பெற்றிருந்தாதான் மலடி இல்லைன்னு மலடின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்திலேயே இருக்கு. அதை சொல்றார். அதை சொல்லி அவன் மலடி தான் அப்படின்ற அதை சாஸ்திரத்தில் அவரும் ஒத்துக்கிறார். ஆமா ஆமா சாஸ்திரத்தில் இருக்காது, கரெக்டு தான் அப்படின்னு. அடுத்தது, இந்த ராஜா சார்ங்க பௌமம் இல்லை, இந்த ராஜா சக்கரவர்த்தி இல்லை. இந்த பூலோகத்தையே ஆடுறவன் தான் சக்கரவர்த்தி. இந்த பூலோகத்தை ஆடுறது வந்து பெருமாள் மட்டும்தான், வேற யாராலையும் ஆள முடியாது. பூலோகத்தை ஆடுறது மகாவிஷ்ணுவை தவிர வேற யாரும் பூலோகத்துக்கு அதிபதி கிடையாது. அப்படி இருக்கப்ப இவர் எப்படி சக்கரவர்த்தி ஆவார்? இவர் ஆளலை இல்லையா, அதனால இவர் சக்கரவர்த்தி இல்லைன்ற. ராஜாவும் அதை ஆமான்றார். ராஜா வந்து பயங்கர விஷ்ணு பக்தர். அவனும் ஆமா ஆமா கரெக்டு தான், பெருமாள் தான் ஆள்றார், நான்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், என்னை வந்து இது பண்ணக்கூடாது, நான் இல்லைன்னு சொல்றேன். அவரும் சொல்றார், ராஜாவும் அவரும் சொல்லிடுறார். ராஜாவும் ஆமா நான் சக்கரவர்த்தி இல்லைன்னு தான் ஒத்துக்கிறார். ராணி பதிவிருத்தம் இல்லைன்றார். ராணி பதிவிருத்தம் இல்லைன்னா இந்த கல்யாண மந்திரங்கள் சொல்றா பார்த்தீங்களா, சொல்லும்போது முதல்ல இந்த பெண்களை எல்லாம் வந்து இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களுக்கு அர்ப்பணிப்பான். அர்ப்பணிச்சுட்டு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான். இந்த பஞ்சபூதங்களுக்கு அர்ப்பணிக்கும் போது அவளோட பதிவிருத்த தன்மை போயிடுறது. வேற யாருக்கும் அர்ப்பணிக்க கூடாது, நேரா இவாளுக்கு நேரா வந்து அந்த புருஷனுக்கு மட்டும் அர்ப்பணிச்சிருந்தா மட்டும்தான் அவளை வந்து பதிவிருத்தன்னு சொல்லணும். ஏற்கனவே பஞ்சபூதங்களுக்கு மனசால அர்ப்பணிச்சிருக்கா இல்லையா, மனசால வேதத்தால வாயால சொல்லியிருக்கா, இவன் மனசால ஒத்துட்டு ஏத்துருக்கா இல்லையா, அதனால இவ ஏற்கனவே அவளுக்கெல்லாம் வந்து இவளை வந்து அர்ப்பணிச்சிருக்கா, அதனால இவ பதிவிருத்த இல்லை, ராணி பதிவிருத்த இல்லை. உடனே அந்த ராணி பயந்துட்டு இருப்பா. ஏன்னா ராணி உண்மையாவே பதிவிருத்த இல்லை, அவ யாரையோ ஒருத்தர் அங்க இருக்கிற அந்த குதிரைக்காரனை லவ் பண்ணிட்டு இருப்பான். அதை எங்கே இவர் காட்டி விட்டுருவாரோன்னு அவன் பயந்துட்டே இருப்பா. இவர் இது மாதிரி சொன்னோடனே ஓடி வந்து ராணி வந்து இவரை வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு இவரை ஆள வந்தாரோன்னுவா. இவர் தான் என்ன ஆள வந்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னு. அந்த வார்த்தையை தான், அதுதான் இருக்கிறது கடைசி வரைக்கும். ஆள வந்தார்னு அவருக்கு பேர் வந்தது காரணம் அதுதான். யமுனை துறையன் தான் அது வரைக்கும் பேரு. இவரோட பேர் ஆள வந்தார்னு காரணம் வந்து அதுதான். அந்த மாதிரி சொல்றார். அது அது மூணுக்கும் பதில் சொல்லிடுறாள. சொன்ன உடனே இவளை வந்து ஒத்துக்கிறா. எல்லாருமே இவரை ஏத்துக்கிறா. அந்த அவ இருக்காரு, அவன் வந்து நான் உங்களுக்கு சிஷ்யன் ஆயிடுறேன்றார். அந்த ஆஸ்தான வித்வான் சிஷ்யன் ஆயிடுறேன்னு சொன்ன உடனே இவர் வந்து, நான் சின்ன பையன், எனக்கு நீங்க சிஷ்யன் ஆகக்கூடாது, நீங்க மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தனியா உங்க இதில் இருந்துக்கோ, நீங்க எனக்கு சிஷ்யெல்லாம் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். இவர் சொல்லிடுவார். சொல்லின உடனே அது ஆயிடுவார். ராஜா என்ன பண்ணுவான், இப்படி ஒரு பிள்ளைய வெளியில விடக்கூடாது, இந்த பிள்ளை என்ன தடகாத்திரமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த அரசவையிலேயே அவருக்கு ஒரு தனியா ஒரு இடம் கொடுத்து அவரை வந்து ஒரு முக்கியமான பொறுப்பை வச்சிருப்பார். அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அவர் சொன்ன உடனே அதை அந்த மாதிரி இவர் வந்து யமுனை தலைவன் வந்து நாதமுனிகளோட பேரன், நாதமுனிகளுடைய பேரன் யமுனை தலைவன். யமுனை தலைவன் பண்ணிடுறார். நாதமுனியோட பேரு ரங்கநாதன் பேர். அவரோட பேர் ஒரிஜினல் பேர் வந்து ரங்கநாதன். நாதன்றதை வச்சுட்டு முனிவர்களாக இருக்கிறதுனால நாதமுனிகள் தான் அவருக்கு பேர் சூட்டிக்கிறார், அவருக்கு பேர் வச்சுடுறா. அவர் அந்த மாதிரி பண்றார். இவர் வந்து இவரோட பேரன் போயிடுறாரா. நாதமுனிகள் வந்து காலமாகும் போது என் பிள்ளைய கொண்டு எப்பயாவது இந்த பட்டத்தில் வைங்கோ, அவனால் தான் இதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆளவந்தாரை வந்து என்ன பண்றாரு, இந்த முதலியாண்டான்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரோட சிஷ்யன், ஆளவந்தாரோட சிஷ்யன் முதலியாண்டான்னு ஒருத்தர், உய்யக்கொண்டார்னு ஒருத்தர், அப்புறம் வந்து குருவாலப்பர்னு ஒருத்தர். இந்த உய்யக்கொண்டான் முதலியாண்டான்னு ஒருத்தரை கூட வச்சிருப்பார். இவர் போய் என்ன பண்ணுவார், அந்த அரசவையில சமயக்காரனா சேர்ந்து சமையல்ல தினம் தூதுவளை பறிச்சு இந்த
யமுனை தலைவனுக்கு ஆள வந்தாருக்கு தினம் தூது வழக்கையில கொண்டு போய் கொடுப்பாராம். அதை பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நேரம் இருக்காரு. அவர் சாப்பிட்டு இருப்பார். திடீர்னு 6 மாதம் கொடுத்துருந்தவர் திடீர்னு கொடுக்காத விட்டுவாராம். கொடுக்காத விட்ட உடனே அந்த ராஜாவுக்கு இது என்ன ஏதோ ஒன்று குறையிறது, தூது வழக்கையில பண்ணி கொடுத்தாரு, அவர் எங்கன்னு கேட்குறேன். கேட்கும்போது அவர் வந்து அவரை கூட்டு வருவார். அப்போ அவர் போவார், முதலியாண்டார் போவார். முதலியாண்டார் போன உடனே யாருன்ன உடனே இது மாதிரி சொல்லுவார், நான் வந்து ஆளவந்தாரோட சிஷ்யன், நான் வந்து உங்களை கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நீங்கள் வந்து அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் ஆளணும், அதுக்காக பிறந்தவர் நீங்கள் வந்து இங்கே ராஜாவாக இருக்கீங்களே அப்படின்னு. உடனே அது அவருக்கு ஞானம் பிறக்கிறது. ஆள வந்தாருக்கு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே கிளம்பி வர, அப்படியே எல்லாத்தையும் கையோட விட்டுட்டு அப்படியே வர, அப்படியே கிளம்பி வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த நாதமணிகள் காலமான உடனே அவரோட இதை பீடத்தை ஏற்றுக்கிறார். அந்த ஸ்ரீரங்கம் அந்த ஆச்சாரிய பீடத்தை ஏற்றுருக்கார். ஏற்றுட்டு இருக்கும்போது இவர் வந்து திருவனந்தபுரம் ஒரு தடவை நம்மாழ்வார் பாடின 10 பாட்டு பாடுவா. வந்து பாடின உடனே இவருக்கு திருவனந்தபுரம் போகணும்னு ஆசையாயிடும். திருவனந்தபுரம் போகும்போது என்ன பண்றாரு, திருவனந்தபுரத்துக்கு கிளம்புறாரு. உடனே அந்த பாட்டு பாடின உடனே அந்த பாட்டை கேட்ட உடனே நான் திருவனந்தபுரம் போகணுன்றார். போனே திருவனந்தபுரத்துக்கு நம்மாழ்வார் பாடின 10 பாட்டை பாடினு அதை கேட்ட உடனே திருவனந்தபுரம் போவார். இவர் ட்ரிவாண்ட்ரம் போயிடுவார். திருவனந்தபுரம் எங்க இருக்கு, இவர் ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு, அங்கேருந்து நடந்தே போவார். அவருக்கு என்ன பண்ணுவார், அந்த மாதிரி போனவரை தெய்வாரியான் பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் தான் அங்கே பொறுப்பில் வச்சுட்டு போகிறார். அது அடுத்ததில் வரும். அவரை பொறுப்பில் வச்சுட்டு இவர் கிளம்புறார். திருவனந்தபுரத்துக்கு போனோன்னு அனந்தபுரம் பெருமாள் கூப்பிடுறதா சொன்ன உடனே அவர் தான் அனந்தபுரம் பெருமாள் தான் நம்மளை கூப்பிடுறாரு, நான் போகிறேன்னு ரங்கநாதர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்பார். சீக்கிரம் வாருன்னு வர ரங்கநாதர் எல்லாரையும் எவ்வளோ அஷ்டாங்க யோகம் படித்தவா, எல்லாருமே பெருமாள்கிட்ட பேசக்கூடிய சக்தி படித்தவன். இந்த குருவாலப்பர் வந்து எப்பயுமே பெருமாள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாரான். எப்பயுமே பெருமாள்கிட்ட பேசிட்டே இருப்பாரான். யாராவது வந்தால் போய் அந்த பக்கத்தில் ஒளிஞ்சுட்டு வரோம், அவள் போன அப்புறம் வந்து பேசுவாராம். அது மாதிரி இந்த திருவனந்தபுரம் பெருமாள் இருக்காரு, அது மாதிரி போகிறார். அவர் திருவனந்தபுரத்துக்கு நடந்தே போகிறார். போனவரை வந்து திருவனந்தபுரத்துக்கு போய் சேர்றார். திருவனந்தபுரம் பெருமாள் இருக்காரு, அவர் வந்து பெரிய பணக்காரன், பயங்கரமான சொத்து. திருவனந்தபுரம் அந்த ராஜாவை, பெரிய ராஜா, அந்த ராஜாவோட சொத்தெல்லாம் அந்த வழியில் வந்தவாதான் திருவனந்தபுரம் கோயிலோட சொத்து தான் அது. அந்த ராஜா கோயில் அந்த சொத்தை பூரா கோயில் கை வச்சுருக்கார் ராஜா. அதனால் திருவனந்தபுரமே ஊரே பெருமாளோடது தான். அந்த மாதிரி அவர் வந்து முழுசா சாலு கிராமம். அப்படியே திருவனந்தபுரம் பெருமாள் வந்து முழுசா சாலு கிராம திருமணி எல்லாம் 1008 சாலு கிராமம் சேர்ந்தது தான் அவரோட உருவம், திருவனந்தபுரம் பெருமாளோட உருவம். அவர் வந்து துவாரகை கிருஷ்ணனே இங்கே வந்து சயனிச்சிருக்கிறதா அர்த்தம். திவாகர முனிவர்னு ஒருத்தர், அவரோட பிரார்த்தனைக்கு ஏற்ப துவாரகை கிருஷ்ணனே இங்கே வந்து சயனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது வந்து சம்பிரதாயம், ஐதீகம். அதுதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி திவாகர முனிவருக்கு வந்து 18 மைல் நீளத்தில் காட்சி கொடுக்குறாராம் பெருமாள். 18 மைல் நீளத்தில் காட்சி கொடுத்தோடனே எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல, எங்கே எந்த இடத்துல நிற்கிறேன்னு எனக்கு தெரியல, உங்கள் உருவத்தை கொஞ்சம் சுருக்கி காட்டுக்கோ அப்படின்னுவார். காட்டின உடனே பெருமாள் வந்து 18 அடி நீளத்துக்கு சயன கோலத்தில், அதே கோலத்தை 18 மைல் நீளத்துக்கு சயன கோலத்தில் இருந்தவர் 18 அடி நீளத்துக்கு சுருங்கி அங்கே காட்டுறார். அதுதான் இன்னைக்கு நம்ம திருவனந்தபுரம் போனால் பார்க்குறமே அது. அது மாதிரி அனந்தபுரம் போகலையேண்ணா, நான் அது மாதிரி நான் என்ன திருவனந்தபுரம் போனேன், போய் அனந்தபுரம் புக்கேனும் ஆள வந்தார் போல திருவனந்தபுரத்துக்கு போய் நான் பெருமாளை சேவிச்சேன்னா என்ன போய் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லுவா. இது அதுதான் இங்கே சொல்கிறது. பிரபந்தத்தில் பெருமாள் பேரை பார்த்த உடனே அந்த திவ்யேசுக்கு போகணுன்ற எண்ணம் வரணும். அப்போ தான் அந்த பெருமாள் இதை கேட்ட உடனேயே அங்கே போகணுன்ற எண்ணம் வந்ததுன்னா அவன் தான் அவர் தான் பக்தனாம். அந்த அதே மாதிரி திருவனந்தபுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா பத்ம தீர்த்தம், வராக தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், இது மாதிரி 4-5 உள்ள குளங்கள்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ. இன்றைக்கும் திருவனந்தபுரம் பெருமாள் வந்து ஆராட்டுன்னு ஒன்று போவார். ஆராட்டுன்னு அந்த கிராஸ் பண்ணி போகும்போது ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி போவார். ஏர்போர்ட்டுக்குள்ளே பெருமாள் போவார், ஞாபகம் வச்சுக்கோ. ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணிட்டு பெருமாள் அந்த போவார். அன்றைக்கி வழி விடுவார். அன்றைக்கி எந்த ஃப்ளைட்டும் கிடையாது ஏர்போர்ட்டில். இது மாதிரி எங்கேயாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் அன்றைக்கி ஃப்ளைட்டே கிடையாது. அந்த மாதிரி அந்த ஒரு இது அவருக்கு வந்து பெருமாள் திருமுகத்தை காணணும், பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இதுலேயே போவார். அவ்வளவு பெரிய பெருமாள் அந்த பெருமாளுக்கு வந்து அவ்வளவு இது. அந்த பெருமாளை சேவிக்க போகிறார். இன்றைக்கும் ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா அவர் அங்கே போயிட்டு வர வரைக்கும் ஃப்ளைட்டு கிடையாது சார். அங்கே ஃப்ளைட் அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணுவாள். எல்லா ஃப்ளைட்டும் ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ளைட்டில் யாருமே இருக்க மாட்டேன். பெருமாள் ஏரோட்ரமுக்கு நடுவில் பூந்து போவார்.
அந்த அந்த மாதிரி அதே மாதிரி அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு போனப்போ கூட என்ன பண்ணாராம், திருவடியை சேவிச்சாராம், நாபி கமலத்தை சேவிச்சாராம், திருமுகத்தை சேவிக்கவே இல்லையா. ஏன்னா அந்த திருவனந்தபுரம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு எனக்கு யோகிதை இல்லைன்னு வருது. எனக்கு அவரோட திருமுகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு யோகிதை இல்லை. நான் அவர் திருமுகத்தையே பார்க்க மாட்டேன், திருவடியும் எனக்கு நாபி கமலும் போகிறோம் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன். அந்த இன்னைக்கு கூட இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட என்னென்னா அங்கே ஒரு மாங்காயும் இதுவும் கொடுப்பா, உப்பும் கொடுப்பா. 3 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு கிழமை வரைக்கும் அதை சாப்பிடுவா, ஒன்றும் பண்ணாது, புளிக்காது. அது வந்து வில்வமங்கல மகரிஷின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரா, பெருமாளுக்கு புளிச்ச மாங்காயும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உப்பும் வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாராம். அதனால இன்னைக்கும் அந்த இது நடக்கிறது. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே உண்டு, அந்த இது உண்டு. பெருமாள் இது ஆராதனை பண்ண அந்த உப்பு அந்த மாங்காய் உண்டு. அந்த மாங்காய் அதுக்கு கொடுப்பா, பிரசாதமாக, பெருமாள் பிரசாதமாக கொடுப்பா. அது தான் இவ சொல்கிறா. அந்த திருவனந்தபுரத்தை பற்றி இன்னும் எத்தனையோ இருக்குது. திருவனந்தபுரத்து எனக்கு ஏதோ ஞாபகம் இருக்கிறத வரைக்கும் சொல்லிட்டேன். திருவனந்தபுரத்தை பற்றி பெருமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய இருக்குது. அது அப்புறம் நேரம் வரும்போது எனக்கும் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் எல்லாத்தையும். அதைத்தான் இவ சொல்கிறா இந்த இடத்துல. அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தார் போலே. ஞாபகம் வந்தோடனே, பெருமாள் ஞாபகம் வந்தோடனே நான் கிளம்பி அனந்தபுரத்துக்கு திருவனந்தபுரத்துக்கு போனேன்னா பெருமாளை மாதிரி நான் ஒரு சாதாரண மோர் இருக்கிற பொம்பளை, முயல் புழுக்க என் வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, உங்களுக்கு என்ன, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அதனால பரவாயில்ல, என்ன தடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது ஆகா அப்படியா, திருவனந்தபுரம் பெருமாளுக்கு விளைவு இருக்கா, நீ இன்னும் சொல்ல, இன்னும் உனக்கு தெரிஞ்சதை சொல்ல, இன்னும் சொல்லு, இன்னும் நீ சொல்லுன்னு வேறு ராமானுஜன் தெரியல அவளுக்கு, யாரோ வழிபோக்கன்னு கேட்குறா, இது பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததில் அடுத்த பிரவேசத்தை பார்ப்போம். தேங்க்யூ.